இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி அரசியல் அலசல் இன்னைக்கு பார்க்கலாம். தினமும் அரசியலை பற்றியே பேசி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மற்ற 3 விஷயங்கள், அரசியல் அல்லாத மற்ற 3 விஷயங்கள் நம்ம பேசி ஆகணும். காரணம், அது வைரலாக அந்த செய்திகள் எல்லாம் இன்டர்நெட்டில், இணையதளத்தில் வைரலாக கடந்த சில நாட்களாக பேசப்பட்டு வருகிறது. நேரமின்மை காரணமாக இதுக்கு முன்னாடி நம்ம பேச முடியலை. முதலில் நேற்று நடந்த விமான விபத்து, கோரமான விமான விபத்து. நம் நாட்டில் விமான பயணம்ங்கிறது எவ்வளவு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அகமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து, விமான நிலையத்திலிருந்து மேலே போன ஒரு சில நொடிகளில், ஒரு நிமிஷத்துக்கும் கீழே அந்த விமானம் வெடித்து சிதறி இருக்கிறது. என்ன விஷயம், இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப டெக்னிக்கலாக வேணாம், தொழில்நுட்ப விஷயங்கள் எல்லாம் பேசினா பலருக்கும் புரியாது, போர் அடிக்கும். அடிப்படை விஷயம் என்ன, அதை மட்டும் இப்போ பார்க்கலாம். முதல் விஷயம் என்னென்னா, அந்த விமானம் எப்படி வெடித்ததுன்னு சொல்லி நம்முடைய விமானத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், தொழில்நுட்பம் தெரிந்தவங்க எல்லாம் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, விமானத்துக்கு எப்போவுமே 2 என்ஜின் உண்டு. ஒரு என்ஜின் பழுதாயிட்டா இன்னொரு என்ஜின் வேலை செய்கிற மாதிரி. இதில் எப்படி 2 என்ஜின் இருக்கும்போது எப்படி பழுதாகி அது போய் விபத்துக்கு உள்ளாச்சுன்னு எல்லாருக்குமே புரியலை. அதனால் இப்போ என்ன நினைக்கிறாங்க, 2 என்ஜினும் ஒரே டைமில் பழுதாகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ எப்படி தான் இந்த விபத்து நடந்திருக்கும் அப்படின்னா, விமானத்துக்கு பெட்ரோல் போடுவாங்க. அந்த பெட்ரோல் எதுவும் கலப்படமாகி, கண்டாமினேட்டட் பெட்ரோல்னு சொல்கிறாங்க, கண்டாமினேட் ஆகி கலப்படமாகி அது போய் அடைச்சிக்கிச்சா, அதனால் 2 என்ஜின்களும் வேலை செய்யலையா அப்படிங்கிறத பற்றி கேள்வி கூட சில பேர் எழுப்பியிருக்காங்க. இந்த டைமில் தான் இன்னொன்று என்ன கொண்டு வருவாங்க, சில வருடங்களுக்கு முன்பாகவே இந்த விமானம் ஏர் இண்டியா விமானம். இந்த ஏர் இண்டியா இதில் போயிங் விமானத்தை தான் உபயோகிக்கிறாங்க. போயிங் அப்படிங்கக்கூடிய விமானம். இந்த போயிங்கிற விமானம் பாதுகாப்பு இல்லாதது, இது விபத்துக்குள்ளாக வாய்ப்பு இருக்குதுன்னு சில வருடங்களுக்கு முன்பே அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பைலட் எச்சரிக்கை கொடுத்தாரு. அப்போ யாருமே அதில் காதில் போட்டுக்கலை அப்படிங்கிற ஒரு செய்தியும் இப்போது வந்திருக்கு. அப்போ அவர் சொல்லும்போது, ஏன் அந்த போயிங்கிற விமானத்தை அதை சரி செய்ய முயற்சி செய்யலை, அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய விமானத்துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்ன இதை இவங்க ஏன் கண்டுக்கலை அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இந்த விமானங்கள்லாம் ரொம்ப வருடமாகியும் திருப்பி உபயோகிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறதும் ஒரு கவலை தரக்கூடிய செய்தி. விமானங்கள்லாம் முன்னாடியெல்லாம் அரசாங்கம் தான் விமானம் இது பண்ணுவாங்க. இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏர் இண்டியா அப்படின்னு 2 கம்பெனி தான் இருக்கும். 2ம் அரசாங்கம் சம்மந்தப்பட்டது. இப்போ நிறைய தனியார் கையிலெல்லாம் விமானங்களை கொடுத்துட்டாங்க. அவங்க லாப நோக்கில் பழைய விமானங்களை கூட உபயோகிக்கிறாங்க. அதுவும் இதற்கான விபத்துக்கு ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இப்போ வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா, என்னை பொறுத்தவரை விமானத்தில் போனவங்களுக்கு தெரியும், விமானம் போகும், இறங்கும்போது பார்த்திங்கன்னா டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டு ஒரு குலுங்கி தான் போகும். அப்போ இன்னும் நம்ம நவீனமாக இன்னும் விமான பயணங்களை ஆக்கலை. இதில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய விமான பயணம் அவ்வளவு மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த விமானம் இறங்கும்போது ரொம்ப பேர் சீட் அப்படியே பிடிச்சிக்குவாங்க. பிடிக்கும்போது அது தரையில் இது இறங்கும்போது சில சமயம் பெரிய சத்தம் கேட்டு ஒரு குலுக்கும், எல்லாம் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பயணம் தான் இன்றைக்கி வர இந்தியாவுக்குள்ளே போகக்கூடிய விமான இதிலெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு அனுபவம் தான் எல்லாருக்கும் வரும். அதுக்கிடையில் இந்த விமானத்தை பயணத்தை ஆரம்பிக்கும்போது இந்த விமான பணிப்பெண்கள் என்ன பண்ணுவாங்க, முதல்ல எடுத்தோடனே விமான விபத்தான எப்படி தப்பிக்கிறதுன்னு இது நடிச்சு காமிப்பாங்க. புதுசாக விமான பயணம் போகிறவங்க கேட்டாங்கன்னா, என்னென்னா, ஒரு வேளை விமானம் கவுந்துட்டா எப்படி நீங்கள் ஜாக்கெட்லாம் போடணும், எப்படி கீழே குதிக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லுவாங்க. அதை பார்க்கும்போதே புதுசாக விமான பயணம் போகிறவங்களுக்கு ஒரு நடுக்கம் என்னடா இது, இந்த மாதிரி ஆரம்பமே இப்படி இருக்கு அப்படின்னு. அதனால் விமான பயணங்கிறது
ஏதோ கடவுள் தான் இந்த விமானங்களில் போகிறத காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதே அகமதாபாத் ஏர்போர்ட்டில் பறவைகள் வந்து மோதின சம்பவம், நூற்றுக்கணக்கான சம்பவம் இதுவரை நடந்திருக்கு. அகமதாபாத் ஏர்போர்ட்டு ரொம்ப ஆபத்தானது. நிறைய விஷயம் பயணங்களில் பறவை வந்து மோதி இருக்குது. அந்த சுற்றுப்புறம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ அந்த அகமதாபாத் ஏர்போர்ட்டில் இந்த பறவைகளால் வரக்கூடிய இது தொந்தரவுகளை எல்லாம் தடுக்கக்கூடிய விஷயங்களை எதுவும் நம்ம செஞ்சுருக்கோமா அப்படின்னா அதுக்கும் சரியான பதில் இல்லை. இந்த விமான விபத்து பைலட்டுகள், அது எனக்கே வந்து ஒரு பயம் எப்போ வந்ததுன்னா, சமீபத்தில் ஒரு வழக்கு வந்தது. ஒரு பெண் வந்து எங்கிட்ட கணவன்கிட்ட இருந்து விவாகரத்து வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, தினமும் குடிக்கிறார் என் கணவர், போதை மருந்து அப்பப்போ அடிச்சிடறாரு அப்படின்னு சொல்லும்போது, உன் கணவர் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு கேட்டால் விமான பைலட்டுன்னு சொன்னாங்க. பைலட்டு டெய்லி குடிக்கிறான், பைலட்டு வந்து ட்ரக் அடிக்கிறான், போதை மருந்து அடிக்கிறான்னா இப்போ விமான பயணம்ங்கிறது என்ன இதாகிறதுன்னு அந்த அவருடைய கணவனை நான் கூப்பிட்டேன். எதுக்குன்னா, அவங்க பிரச்சனையை தீர்க்கிறத விட எப்படி ஒரு விமானத்தில் பைலட்டாக இருக்கிறவன் இவ்வளவு குடிகாரனாக இருக்கான், இவ்வளவு இது இருக்கான், ஆபத்து இருக்குமே அப்படின்ட்டு அப்புறம் அவனை வர சொல்லும்போது அந்த நபர் வந்தார். வரும்போது நான் கேட்ட முதல் கேள்வியே தான், உங்கள் மனைவி வந்து உங்களை இவ்வளோ குடிக்கிறேன்னு சொல்கிறாங்களே உண்மையானா? ஆமாங்கிறான். அப்பப்போ போதை மருந்து சாப்பிடுவீங்கன்னா? ஆமாங்கிறான். அப்போ நீங்கள் பைலட்டாக இருந்து விமானத்தை ஓட்டுறீங்களே, எப்படி உங்களால் முடியும்? எப்படி உங்களை வந்து அனுமதி கொடுத்து உங்களை விமானத்தை ஓட்ட வைக்கிறாங்கன்னா, நாங்கள் பயணம் பண்ணுறதுக்கு ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி வர நான் சாப்பிட மாட்டேன். அப்போ வந்துட்டு செக் பண்ணும்போது நான் ஃபிட் ஆயிடுவேன். பயணம் முடிச்சுட்டு வந்தவுடனே எனக்கு அடுத்த டியூட்டி வர்றதுக்குள்ளே நான் ஃபுல்லாக குடிப்பேன் அப்படிங்கிறேன். அப்போ இவன் கையில் 200 ஒரு விமானத்தை ஓட்டினால 150 200 விமான பயணிகளின் உயிர் யார் கையில் இருக்குது? பைலட்டு கையில். பைலட்டே குடிக்கிறாங்க, பைலட்டே போதை மருந்துலாம் சாப்பிட்றாங்கன்னா, இந்த தனியார் விமானங்கள் இதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. அவங்களுக்கு தேவை லாப நோக்கு. பைலட்டு போஸ்ட்டுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறான், வந்தவனை போட்டு விடுறாங்களோங்கிற ஒரு சந்தேகம். ஆனால் இந்த விமான விபத்தில் இருந்த பைலட்டு 22 வருஷம் அனுபவம் உள்ளவன் தான். இருந்தாலும் அனுபவம் உள்ளவர்களாக இருந்தாலும் நல்ல விமானமாக இருக்கணும்ல. அந்த விமானத்தில் ஏற்கனவே கோளாறுகள்லாம் ஏற்பட்டதாக விமானிகள் அந்த விமானம் முதல்ல இன்னொரு பயணத்திலேருந்து வரும்போதே அதில் சரியாக ஏசி வேலை செய்யலை, இந்த மாதிரி புகார்கள்லாம் வந்திருக்கு. ஓட்ட விமானத்தை வச்சு இந்த தனியார் விமான நிறுவனங்கள்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்கு. அதனால் அரசாங்கம் விமான இதை வந்து தனியார்கிட்ட விட்டிங்கன்னா, தனியார் ஒழுங்காக அதை பண்ணுறாங்களா, விமான பயணம்ங்கிறது பாதுகாப்பாக இருக்காங்கிறத பார்க்குறதுக்கு இந்த நிகழ்வு வந்து ஒரு இதுவாக இருக்கணும், விழிப்புணர்வை கொடுக்கணும் அரசாங்கத்திற்கு. இனிமேல் வரக்கூடிய பயணங்களாவது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இதை பற்றி இப்போ தான் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது.